சுவனத்தில் அல்லாஹ் குர்ஆனில், என்னே நீங்கள் மறுமையின் வாழ்வை விட உலகிய வாழ்வைக் கொண்டு திருப்தியடைந்து விட்டீர்களா? மறுமைக்கு முன்பாக உலக வாழ்வு மிக அற்பமானது. மறுமையில் உள்ள சுவர்க்கத்தின் இன்பங்களைப் பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். சுவர்க்கத்தில் நுழையும் முதல் அணியினர் பௌர்ணமி இரவில் ஒளி தரும் நிலவைப் போன்று அழகாக தோற்றமளிப்பார்கள். பிறகு அவர்களுக்கு அடுத்து நுழைபவர்கள் விண்ணில் நன்றாக பிரகாசிக்கும் நட்சத்திரத்தைப் போன்று காட்சியளிப்பார்கள். சுவர்க்கத்தில் அவர்கள் மலஜலம் கழிக்க மாட்டார்கள், மூக்கு சீந்த மாட்டார்கள், எச்சில் துப்ப மாட்டார்கள், இன்னும் எந்தவித அசுத்தமும் இருக்காது. அவர்கள் சீப்புகள் தங்கத்தால் ஆனவை. சுவர்க்கவாசிகளின் வியர்வையில் கஸ்தூரி மனம் கமழும். அவர்களுக்கு நறுமண புகையிடும் தூப கலசங்கள் அகிலால் எரிக்கப்படும். அகில் என்பது நறுமண குச்சியாகும். அவர்களுடைய துணைவியர் கண்ணழகும் கன்னியர் ஹூருல் ஈன் ஆவார்கள். அவரது அனைவரு குணமும் ஒரே மனிதரின் குணமாகவே அமைந்திருக்கும். அவர்கள் தம் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோற்றத்தில் வானத்தில் 60 முழம் உயரம் கொண்டவர்களாக இருப்பார்கள். சொர்க்கத்தின் இன்பங்கள் எதுவும் மனிதனை சலிப்படைய செய்யாது. இந்த இன்பங்களில் குறைவு ஏற்படாது. அங்கே நற்செயலோ தீய செயலோ இல்லை. ஒருவரை ஒருவர் குரோதம் கொள்ள மாட்டார்கள். சுவர்க்கவாசிக்கு மரணம் என்பது இல்லை. இவ்வுலகில் எல்லா இன்பங்களிலும் அசிங்கமும் அருவருப்பும் கலந்திருக்கிறது. ஆனால் சுவனத்தில் இவை எதுவும் இல்லாத தூய்மையுடையதாகவும் மேலும் இன்பத்தை அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கும். இன்னும் அங்கே எவரும் எதற்கும் நிர்பந்திக்க மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், சுவர்க்கத்தில் மக்கள் ஒன்று கூடும் சந்தை ஒன்று உண்டு. அங்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுவர்க்கவாசிகள் வருவார்கள். அப்பொழுது வடபருவ காற்று வீசி அவர்களுடைய முகங்களிலும் ஆடைகளிலும் கஸ்தூரி மண்ணை வாரி போடும். உடனே அவர்கள் மேலும் பொலிவு பெறுவார்கள். பிறகு அழகும் பொலிவும் அதிகமாக பெற்ற நிலையில் அவர்கள் தங்கள் துணைவியரிடம் திரும்பிச் செல்வார்கள். அப்பொழுது அவர்களிடம் அவர்களுடைய துணைவியர்கள், எங்களிடமிருந்து சென்ற பின்னர் கூடுதலான அழகும் பொலிவும் பெற்றுவிட்டீர்களே என்று கூறுவர். அதற்கு அவர்கள், அல்லாஹ் தஆலாவின் மீது ஆணையாக, நாங்கள் சென்ற பிறகு நீங்களும் தான் கூடுதலான அழகும் பொலிவும் பெற்றீர்கள் என்று கூறுவார். இன்னும் சுவர்க்கவாசிகள் தமக்கு மேலே உள்ள சிறப்பு அறைகளில் வசிப்பவர்களை அடிவானில் கிழக்கிலிருந்தோ மேற்கிலிருந்தோ பயணிக்கிற ஒளிரும் நட்சத்திரத்தை பார்ப்பதைப் போன்று ஆர்வத்துடன் பார்ப்பார்கள். தகுதியில் நமக்கும் அவர்களுக்கும் இடையே ஏற்றத்தாழ்வை கண்டு ஏக்கத்துடன் அப்படி பார்ப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியபோது, நபித்தோழர்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அவை நபிமார்களின் தங்குமிடங்கள் தானே, மற்றவர்கள் அவற்றை அடைய முடியாது தானே என்று கேட்டார்கள். அல்லாஹ் தஆலாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இல்லை, என் உயிர் எவன் வசம் உள்ளதோ அவன் மீது ஆணையாக, அங்கே தங்குபவர்கள் அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டு இறை தூதர்களை உண்மையாளர்கள் என உறுதியாக ஏற்றுக்கொண்ட மக்களே ஆவார்கள் என பதிலளித்தார்கள். உண்மையில் நாம் ஆசைப்பட தகுதியுடைய விஷயங்கள் இவைதான். எந்த சுகங்கள் நிலைத்திருக்குமோ அந்த சுகங்களின் பக்கமே அல்லாஹ் தீனுல் இஸ்லாத்தின் மூலம் மக்களை அழைக்கிறான். இந்த உயர்ந்த இன்பங்களை அடைய ஈமானும் பொறுமையும் தகுதியாகும். இவ்வுலகில் நன்மை சூழ்ந்துள்ள பல சிற்றின்பங்களை விட்டு ஒதுங்கி பொறுமையோடு வாழ்ந்து விட்டால் மறுமையில் என்றென்றும் நிலைத்து தங்கியிருக்கக்கூடிய சுவனத்தை அடையலாம். அழிந்து போகும் இவ்வுலகையே அல்லாஹ் தஆலா இத்தனை அழகுடன் வசதிகளுடனும் படைத்திருக்கிறான் என்றால் மறுமையில் அழிவில்லாத அந்த சொர்க்கத்தை எந்த அளவு உயர்வாகவும் தூய்மையாகவும் படைத்திருப்பான். சொர்க்கத்தின் உண்மையான இன்பங்களை எந்த வார்த்தைகளினாலும் விளக்கிச் சொல்ல முடியாது. எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதும் கேட்டிராத, எவரின் கற்பனையிலும் தோன்றிராத வகையில் அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தை படைத்திருக்கிறான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்.